நெக்ஸ்ட் பஞ்சாப் கூட வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட் பஞ்சாப் கூட அந்த மேட்சை பற்றி என்ன எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வின் பண்ணணுங்க. அப்போ தான் போவோம் எதுக்குள்ளேயாச்சும். இல்லை இது அது என்னது ஃபைனல் செமிஃபைனல்ஸ் இதில் என்ட்ராகாமல் வெளில போயிடக்கூடாது. அது பேர் ரசிங்கம். நோ நோ நோ. பஞ்சாப் கூட இன்னும் அடி விழும் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க இன்னமும் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த சீசனு. ஏன்னா பிளேயர்ஸ் கிட்ட பெருசாக இன்டென்ட் இல்லை, அது ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த சீசன் நம்மளுக்கு பஞ்சாப் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருக்குது. வாய்ப்பு இல்லை ப்ரோ, வாய்ப்பு இல்லை. பேட்டிங் லைனம் சுத்தமாக சரியில்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஆனால் அது கடைசி இல்லை ப்ரோ, நம்ம டீமில் எடுத்த எல்லா பேட்டர்ஸுமே ஃபெயிலான பேட்ஸ்மேன்ஸ் தான். யாருமே ஒரு யங்ஸ்டர்ஸும் அந்த மாதிரி யாரும் இல்லை. அதனால் வாய்ப்பு இல்லை. இந்த சீசனே அவ்வளோதான், முடிஞ்சு. பஞ்சாபோட கொஞ்சம் கஷ்டம் தான் ஜெயிக்கிறது, கொஞ்சம் டஃப் தான். பட் ஆனால் ஜெயிச்சா நம்ம தான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படணும், நம்மளோட வேறு யாரும் இல்லை இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் எடுக்கணும். ஒரு 4 மேட்சுமா பார்த்தீங்கன்னா சேசிங் பார்த்தா ஒன்றும் எடுப்படல. ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும். ஏன்னா 150 ரன் தான் சேசிங் மேலே. எல்லா ஸ்கோர் பாருங்கள், 150 ரன்னுக்கு மேலே எப்பயுமே எதுவுமே அடிக்கலை. அடுத்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும், 200 ரன் அடிக்கணும். 200 ரன்ன்றப்ப நம்ம 170 நம்ம நெருங்க முடியல. அது சேசிங்னால தானே இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் கண்டிப்பாக வரும். ஏன்னா பவுலிங் நல்லா இருக்குது நம்ம கிட்ட. பேட்டிங் தான் சொதப்புறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் ஆட வைக்கணும். ஆட வச்சுட்டு எவ்வளோ ஆடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பந்து போட்டுக்கலாம். பந்து வீச்சில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேட்டிங்கில் தான் ரொம்ப சொதப்புறாங்க. என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து 1 டவுன் இறங்குறாரு ருத்ராஜ். ருத்ராஜ் காம்போ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி முன்னாடி இறங்கலாமா, எப்படி இருக்கணும்? இல்லை பார்த்தீங்கன்னா ரச்சினும் கான்வேவே இறங்கட்டும். என்ன கான்வேக்கு இது 4வது மேட்ச்சில் தான் ஃபஸ்ட்டாக இறங்குறாரு. ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. அடுத்த மேட்ச்சில் கான்வேலே கண்டிப்பாக நின்று பொழப்பார். ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் டவுனே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சாப்பும் நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே கூட இப்போ இருக்கிற ஃபார்மில் போகிறப்ப எப்படி வரும்னு நினைக்கிறேன்? இல்லை பஞ்சாப் நல்ல டீம் தான். இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே நல்ல டீம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. சிஎஸ்கே அடிக்கலனாலும் பரவாயில்ல. பஞ்சாப்பு, டெல்லி இவங்க ரெண்டில் யார் அடித்தாலும் ஓகே. எங்களுக்கு அடிக்கக்கூடாது பார்த்தோன்னா மும்பையும் பெங்களூர் மட்டும்தான். இந்த வருஷம் நாங்கள் கப்பு அடிக்கலாங்களும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம 3 மேட்ச் தோற்றதில் வந்து ஆஸ் அ ஃபேனாக வந்து கண்டிப்பாக வின் பண்ண தான் ஆசைப்பட்றோம். ஸோ பார்ப்போம் ப்ரோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வின் பண்ண தான் ஆசை இருக்குது. பட்டு பஞ்சாப் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இப்போ ஸ்டேஸ்லாம் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி வரும்னு நினைக்கிறேன்? ப்ரோ நம்ம பிளேயர்ஸ் யாரும் ஒன்றும் குறைச்சலாம் இல்லை ப்ரோ, எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பிளேயிங் 11ஸில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 3 மேட்சை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து யாருமே வந்து ஜட்ஜ் பண்ணுற முடியாது. இன்னும் 10 மேட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணோம். நிறைய சான்சஸ் இருக்குது. ருத்ராஜ் வந்து 1 டவுனில் இறங்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வந்து ருத்ராஜ் காம்போ திருப்பி பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை எனக்குமே அது தோணுது, ஓப்பனிங் நான் இறங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நம்மளை விட டீம் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுபடி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், செட் ஆகலாம் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மேட்ச் கான்வே இல்லை, இந்த மேட்ச் கான்வே வந்திருக்கிறாரு. ஸோ டீம் சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பெட்டர்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படின்னு ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். இந்த சீசனை வந்து சாமிக்கு விட்டாங்க சிஎஸ்கேன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது? நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து கம்பேக் கொடுப்போமா? இல்லை கண்டிப்பாக கொடுப்போம் ப்ரோ. தலை சொன்ன மாதிரி வில் கம்பேக் ஸ்ட்ராங், தட்ஸ் வாட் வி நோன் ஃபார் சொல்லி நிறைய வாட்டி அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 3 மேட்ச்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. பயமாக தான் ப்ரோ இருக்குது. இவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடுறாங்க. பயமாக தான் இருக்குது. ஏன்னா பஞ்சாப் எல்லோரும் ஃபார்மில் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஃபார்மில் இருக்கார், நேகல் வதேரா ஃபார்மில் இருக்கார், எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ. 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டோம். மிஸ் அந்த மாதிரி ஜெயிச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ருத்துவாக இருக்கான்னு யாராவது எழுந்து டீமை காப்பாற்றா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம டாப் ஆர்டரில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ருத்து வந்து 1 டவுனில் இறங்குறாரு. அந்த ஒரு இதுவே பார்க்க முடியல நம்ம. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ருத்துவும் கான்வே பண்ணுவாங்க நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இந்த வாட்டி கான்வேவும் ரச்சினும் ட்ரை பண்ணாங்க. அது கொஞ்சம் ஃபெயில் ஆனதுனால மேபி நெக்ஸ்ட் மேட்ச் என்ன வேணாலும் நடக்கலாம் ப்ரோ. மறுபடியும் இதே காம்போ ட்ரை பண்ணலாம், இல்லை மாற்றி கூட விடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ என்ன நடக்குதுன்னு. இப்போ தான் 3 மேட்ச் ஆகிருக்கு. மேபி மாறினாலும் மாறும். பஞ்சாப் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப நம்மளோட டீம் இந்த மாதிரி போயிட்டு எப்படி போகும்? கண்டிப்பாக ப்ரோ. பட் பஞ்சாபில் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. சிஷாங்க் நல்லா ஆடுறாரு, ஸ்ரேயஸ் நல்லா ஆடுறாரு, நேகல் வதேரா நல்லா ஆடுறாரு, வெப்சிகன்சி நல்லா ஆடுறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம பவுலர்ஸ் கையில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வரும் ப்ரோ, கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அதுதான் நமக்கு ஃபேமஸே. நம்ம ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாப் 3 அது ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் வந்து கான்வே, யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு செஞ்சுரின்னு சொல்ல மாட்டேன், ஒரு 60-70 3 பேரில் 2 பேர் கிளிக் ஆனால் நம்ம வின்னு ப்ரோ. அவ்வளோதான்.
நிறைய டீம் வந்து 280 அடிக்கிறாங்க. SRH 280 அடிச்சாங்க. ஸோ அவ்வளோ 200 ப்ளஸ் இல்லை இதே பிச்சில் எஸ்ஆர்ஹெச் வந்தீங்கன்னா 180 கூட அடிக்க மாட்டாங்க. சும்மா அது எல்லா அந்த கிரவுண்ட் மாதிரி எல்லா கிரவுண்டும் இருக்காது. ஸோ அதனால் அது கம்பேர் பண்ணுறது நம்ம 180 ஃபேஸ் பண்ணவே இல்லையா? அதான் அது சேஸ் பண்ணலன்னா நமக்கு வந்து அந்த டாப் 3 கிளிக் ஆகல, நிறையா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். அதனால தான் ஸோ நம்ம நம்ம என்னென்னா சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான். பட் நமக்கு வந்து பேட்டிங்கில் டெப்த் இல்லை. இப்போ வந்து விஜய் சங்கர் 4ல் வராரு, இன்றைக்கி அடித்தார். பட் ஆனால் பேட்டிங்கில் டெப்த்தே இல்லை நமக்கு. மிடில் ஆர்டரில் ஒரு பர்சனே இல்லை நமக்கு. அதுதான் பிரச்சனை. பேட்டிங் லைனம் சுத்தமாக சரியில்லை. பேட்டிங் லைனில் இருக்க நியூவாக எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே ஃபெயில்டு பிளேயர்ஸ், யாருமே ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும். இப்போ பஞ்சாப் கூட நம்ம இது பண்ணோம்னா இந்த சீசன் நமக்கான சீசன் இல்லாத. ஆமாம் ப்ரோ, இந்த சீசன் அடுத்த சீசனில் ஆக்ஷனில் ஏதாவது நல்லா பண்ணால் தான் உண்டு. இந்த சீசன் அவ்வளோதான். பஞ்சாபோட வந்து அந்த தேர்ட் சீமர் வந்து நம்ம அந்த யங் பாயை கொண்டு வரணும். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த சாம் கரன், ஓவர்டன், இன்றைக்கி எடுத்த முகேஷ் சௌத்ரி எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அந்த யங் பாய் ஒருத்தர் ஃபேஸ் பவுலர் எடுத்து வரணும். ஒன்று அது எடுத்து வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். பவர் பிளே வந்து நான் புஷ் பண்ணி அடிக்கணும் பேட்ஸ்மேன் வந்து. ஸோ இன்னும் பவர் பிளேயில் ப்ராப்ளம் ஆனால் பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நல்ல ஃபார்மில் போயிட்டு இருக்காங்க. பட் ஒன்லி திங் இஸ் இது பேட்டிங் பவர் பிளே. நம்ம இப்போ இருக்கிற சிஎஸ்கே கண்டிஷனை பொறுத்து பார்க்கும்போது எப்படி நம்ம வின் பண்ணி வந்துருவோமா? இது சண்டிகர் மேட்ச் இஸ் க்ரூஷியல் மேட்ச்சு. ஸோ அது பண்ணிட்டோம்னா எஸ்ஆர்ஹெச்சோட அடுத்து இங்கே சேப்பாக்லேயே வந்து திரும்ப வர்றதுக்கு நல்ல சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒன்லி திங் பவர் பிளேயில் நல்லா பவுல் பண்ணணும். அதுக்கு வந்து தேர்ட் சீமர் இம்பார்ட்டன்ட். பேட்டிங் வந்து பவர் பிளேயில் பண்ணணும். ரெண்டு தான். மிடில் ஆர்டர் இஸ் ஓகே. கான்வேவை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுதா இன்னைக்கு பார்க்கும்போது? இல்லை கான்வே முன்னால் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிருப்பார். பட் இதுவும் ஒன்று கெட்டு போகல. இப்போ வந்து கான்வே வந்து ருத்ராஜ் கான்வே ஓப்பனிங் இறக்கிட்டு ஒன் டவுன் கூட ரச்சித் ராஜா கொண்டு வந்தோம்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா அவர் ஒன் டவுனில் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கிறார். ஆனால் ருத்ராஜ் வந்து சில மேட்சஸாக வந்து ஒன் டவுன் தான் இறங்க. அது அவரோட பொசிஷனை வந்து இறங்கி விட்டு கொடுக்குறதுனால ஸோ அது அவரே அவுட் ஆகிடுறாரு சீக்கிரம். ருத்ராஜ் வந்து ஹார்ட் லக் தான். 2 மேட்ச்லையுமே அந்த ஆர்சிபிலையும் சரி அந்த டீப் இதில் கேட்ச் வாங்க போனது வந்து ஒரு ஹார்ட் லக் தான். பட் அதர்வைஸ் ருத்ராஜ் இஸ் ஓகே. ரொம்ப டஃப் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கூட. அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. வேறு மெயின் பஞ்சாப் கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர் வேறு சரியான ஃபார்மில் இருக்கார். நல்லா ஆடி இருந்தால் அவங்க ரொம்ப டஃப்பாக வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும். ஓகே, நம்மளோட டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறப்ப எப்படி அவங்க கூட சேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதான் ப்ரோ மாற்றணும் நம்ம டாப் ஆர்டரை ஃபஸ்ட்டு. ஆனால் யாரும் மாற்றிருந்தா தெரில. எல்லாரும் நல்ல பிளேயரு இல்லை, யாரும் மாற்றிருந்தா தெரில. ஆனால் இன்றைக்கே கான்வே கொண்டு வந்தாங்க. ஆனால் கான்வே அவரும் சரியாக ஆடலை. நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கான்வேக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சான்ஸ் கொடுத்து அவர் ஆட வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் கான்வேலாம் ஃபார்மில் வந்தாருன்னா நல்ல பிளேயரு.